ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய்டெக் வேர்ல்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம், ஓகேவா? அண்ட் தென் அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் ஃபுல்லாக ஜாவா பேசிக்ஸ் அண்ட் தென் ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து ஊப்ஸ் கான்செப்டில் வந்து சில கோர் லைக் முக்கியமான 7 பில்லர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் ஜாவா இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், வேரியபிள்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் தென் லாஸ்ட் கிளாஸில் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு கிளாஸஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன் ஜாவா. அதாவது கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், ஸ்டாட்டிக் அண்ட் தென் திஸ் கீவேர்ட். ஸோ இதை பற்றி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா? நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போது லைக் எதுக்காண்டி வந்து கன்ஸ்ட்ரக்டர் போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு இனிஷியல் வேல்யூஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் லேர்ன் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம், ஓகேவா? அதில் நேம் வச்சுக்கிட்டோம், ஏஜ் வச்சுருக்கோம். இதை க்ரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு, ஓகேவா? ஸோ அதான் ஜாவா நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? இன் ஜாவா, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் a block of code similar to the method. It is called when an instance of the class is created. At the time of calling constructor, memory for the object is allocated in the memory. It's a special type of method which is used to initialize the object. Every time an object is creating using the new of keyword, at least one constructor is called. It's called a default constructor if there is no constructor available in the class. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் ஆகுமா அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிற ஸ்பெஷல் மெத்தடு தான் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா? லைக் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இனிஷியல் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிள் மெத்தட் தட் இஸ் யூஸ்டு டு இனிஷியலைஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. லைக் இப்போ நான் வந்து ஒரு புது பைக் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, சரியா? பைக் ஷோரூம்லேருந்து வரும்போதே இன்ஜினு, டயரு, பெட்ரோல் டேங்க் எல்லாமே வந்து ரெடியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போதே சில வேல்யூஸ் வந்து ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? அது மாதிரி லைக் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணும் போதே மெமரி வந்து அலோகேட் ஆகிரும் ஆப்ஜெக்ட்டுக்கு, ஓகேவா? நம்ம ஆஸ் யூஷுவல் கிளாஸ் பார்த்த மாதிரி நியூ ஆஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணுவோம். அண்ட் தென் ரூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் ஜாவா கன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் நேம் மஸ்ட் பி சேம் அஸ் த கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து எழுதி காட்டுறேன். இப்போது ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். எப்போதுமே இந்த கிளாஸுக்குள்ளே தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டரே வந்து எனது லைக் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் எப்போதுமே வந்து கால் ஆகும். ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட் ரூல் வந்து கன்ஸ்ட்ரக்டர் நேம் மஸ்ட் பி சேம் அஸ் த கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரும் எப்படின்னா ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸ் நேமே போட்டணும், போட்டு பெராந்தசிஸ் போட்டு உள்ள ஒரு கேலிபிரேஸ் போட்டு முடியும், ஓகேவா? இப்படி தான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால், அதாவது லைக் ஃபஸ்ட் ரூல் வந்து சேம் அஸ் த கிளாஸ் நேம், ஓகேவா? இதான் ரூல் நம்பர் 1. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் மஸ்ட் ஹாவ் நோ எக்ஸ்பிளிசிட் ரிட்டர்ன் டைப் அப்படின்றாங்க. அதாவது ரிட்டர்ன் டைப்பே வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு இருக்கக்கூடாது, ஓகேவா? லைக் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் முன்னாடி இன்ட் போட்டு ஃபங்க்ஷன் பேர் போடுவோமா, இங்கே வந்து கிளாஸ் நேம் தான் போட்டிருக்கோம். ஸோ முன்னாடி இன்ட்டோ வாய்டோ எதுவுமே வந்து போடக்கூடாது, ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் டைப்பே கிடையாது அப்படின்றாங்க. மூணாவது ரூல் வந்து என்னென்னா ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் கேனாட் பி அப்ஸ்ட்ராக்ட், ஸ்டாட்டிக், ஃபைனல் அண்டு சின்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதாவது அப்ஸ்ட்ராக்ட், ஸ்டாட்டிக், ஃபைனல் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்வியூவில் வந்து கேட்குற கொஸ்டின், ஓகேவா? ஸோ நம்ம வந்து லைக் அதுதான் இப்போ ஃபங்க்ஷனாக இருந்தால் நீ அதை ஸ்டாட்டிக்னு மாற்றிக்கிடுவ, ஃபங்க்ஷனை ஃபைனலாகவும் மாற்றுவோம், ஒரு கிளாஸை வந்து ஃபைனல், ஸ்டாட்டிக்னு, அப்ஸ்ட்ராக்ட்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஆனால் வந்து நம்மளால் வந்து கன்ஸ்ட்ரக்டரை வந்து அப்ஸ்ட்ராக்ட், ஸ்டாட்டிக், ஃபைனல், சின்க்ரனைஸ்டாக யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதுதான் ரூல்ஸ். நம்ம க்ரியேட் பண்ணுவோம், இந்த ரூல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர் டைப்ஸ், ஓகேவா?
ஸோ 2 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது ஜாவாவில். என்னென்ன அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றாங்க. ஸோ நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்ப்போம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா பேராமீட்டர் இல்லைன்னா அதுதான் என்ன அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா லைக் மேலே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்டூடெண்ட் இப்படின்னு போட்டு இதுதான் என்னென்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதுக்கு இந்த பேராந்திசிஸ்குள்ளே எந்த பேராமீட்டருமே நம்ம கொடுக்கல. ஸோ இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கிளாஸ் நேம் போட்டு பேராந்தசிஸ் கேலிப்ரேசிஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். லைக் கிளாஸ் பைக் 1 அதுக்குள்ளே நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பைக் 1 ஆஃப் உள்ளே லைக் கேலிப்ரேசிஸ்குள்ளே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் தென் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லைக் எப்படின்னா கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுமா? ஸோ பைக் ஆஃப் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு அந்த பை டிஃபால்ட்டாகவே எப்போதுமே கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகி பைக் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? And then if there is no constructor in a class, compiler automatically create the default constructor. நம்ம கிளாஸ்க்குள்ளே அதான் சொல்கிறோம்ல எக்ஸிக்யூட் ஆனாலும் டிஃபால்ட்டு தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம லைக் கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பார்ட்டில் தான் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்ன அப்படின்னா சப்போஸ் அதுதான் நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டரே க்ரியேட் பண்ணல அப்படின்னா ஜாவா கம்பைலர் என்னென்னா தானாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? அதாவது கம்பைலர் இன்டர்னலி க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் கொஸ்டின் கேட்பாங்க யார் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா கம்பைலர் நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஜாவா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வேறு வேல்யூஸ் வேறு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லைக் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இந்த போட்டிருக்காங்களா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி வரும் அப்படின்னா அதே தான் இப்போ இங்கே பாருங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கா உள்ளே 2 வேரியபிள்ஸ் நம்ம லைக் இனிஷியலைஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு கிளாஸ் நேம் போட்டு எழுதுவோமா அந்த பேராந்தசிஸ்குள்ளே டேட்டா டைப் ஒரு வேரியபிள்னு போட்டுட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஓகேவா? லைக் இப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடெண்ட் போட்டு 2 வேரியபிள்னால் இன்ட்டு ஐ ஸ்ட்ரிங்கு என். ஓகேவா? இந்த இன்ட் டேட்டா டைப் எப்போதுமே டேட்டா டைப் வேரியபிள்னு போட்டு வைக்கணும். ஓகேவா? வச்சுட்டு அவங்களே நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிளில் நம்ம உள்ள இந்த கன்ஸ்ட்ரக்டரில் காலாகி வருது அந்த வேரியபிளை நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல 4ன்னு வந்துச்சு கால் பண்ணும்போது அப்படின்னா இங்கே 4ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது அண்ட் தென் இது எப்படின்னா லைக் இங்கே பாருங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டருக்கு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணும் போதே நம்ம உள்ள வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். இப்படி பாஸ் பண்ணுறதுனால நமக்கு இங்கே அது அசைன் ஆகும். ஓகேவா? நம்ம கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரில் வச்சுருக்கிற லைக் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக அது என்ன ஆகும் அப்படின்னா லைக் வேல்யூஸ் பாஸ் ஆகி மேலே அசைன் ஆயிரும். ஓகேவா? அண்ட் தென் நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது என்ன பாஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ எதுக்காக பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் போகிறோம் அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் சேம் நேம் இருக்காது. கரெக்டாக வேறு நேம் இருக்கும். நேம் சேமாக இருந்தாலும் லைக் டேட் ஆஃப் பர்த் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். இல்லாட்டி லைக் மெயில் ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி தான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அந்த தியரி பார்ட்டில் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வேறு பேராமீட்டர் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ கிளாஸுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் நீ க்ரியேட் பண்ணுற. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸில் கிளாஸுக்குள்ளே நேம் ஏஜ்னு லைக் இனிஷியலாக வச்சுருக்காங்க. ஓகேவா?
அண்ட் தென் உள்ளே வந்து 2 கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரிங் நேம் ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது, இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரில் 2 பேராமீட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்பைலர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா அந்த பேராமீட்டரோட கவுண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா லைக் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். எதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மொபைல் ஆர்டர் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஒரு வெர்ஷன் அப்படின்னா லைக் ஒரு வெர்ஷனில் ரேம் மட்டும்தான் இருக்குது. சரியா? ஃபோன் ஆர்டர் பண்ணும்போது இன்னொரு வெர்ஷனில் ரேம் கூட ஸ்டோரேஜ் ப்ளஸ் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆனால் டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் வந்து போகிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன, ஸ்டாட்டிக் கீவேர்ட் பற்றி பார்ப்போம். நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சிம்பிளாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எதுக்குன்னு கேட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னாலே போதும். அதுக்காண்டி தான் நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்ட். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்கேன். இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் காலேஜ் நேம் வந்து லைக் 100 டைம்ஸ் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணணுமா? இப்போ ஒரு காலேஜில் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ்லையுமே வந்து 100 தடவை காலேஜோட நேமை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நேரம் இந்த காலேஜ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணணுமா? வேணாம்ல. இந்த காலேஜில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸ்டாட்டிக் கீவேர்ட் அப்படின்னா லைக் ஸ்டாட்டிக் அப்படின்னா பிலாங்ஸ் டு தி அந்த கிளாஸ். இப்போ நீ வந்து இப்போ காலேஜ் பேர் தான் வந்து இங்கே வந்து லைக் கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா நீ அந்த உன் காலேஜுன்னு அந்த கிளாஸை நீ ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டேன்னா எப்படி? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, உன் காலேஜ் பேர் வந்து பிலாங்ஸ் டு தி லைக் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பிலாங்ஸ் கிடையாது. ஸ்டாண்டிங் வந்து என்ன அப்படின்னா லைக் வேரியபிள்ஸ் முன்னாடியும் போடலாம், கிளாஸுக்கு முன்னாடியும் போடலாம், மெத்தடுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஜாவா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஓகேவா? இஃப் யூ டிக்ளேர் எனி வேரியபிள் as static, it is known as a static variable. ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இன்ட்டு a=9 ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு போடுதேன் அப்படின்னா அதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிக் வேரியபிள் கேன் பி யூஸ் டு ரெஃபர் தி காமன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் தி ஆப்ஜெக்ட் விச் இஸ் நாட் யூனிக் ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அது வந்து யூனிக்காக இருக்காது. இது வந்து இப்போ நீ ஸ்டாட்டிக்குன்னு போட்டு வச்சுட்ட, ஒரு கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக்னு போட்டு ஒரு வேரியபிளை வந்து டிக்ளரோ இனிஷியலைஸ் பண்ணிட்ட அப்படின்னா அது வந்து அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே அந்த வேரியபிளில் தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து சொல்கிறாங்க கேன் பி யூஸ் டு தி காமன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு காமனான ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். எக்ஸாம்பிள் வந்து அதான் சொல்கிறேன், கம்பெனி நேம் ஆஃப் எம்ப்ளாயீஸ், கம்பெனி நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அது எல்லாமே. சரியா? ஸ்டாட்டிக் வேரியபிள் கெட்ஸ் மெமரி ஒன்லி ஒன்ஸ் இன் தி கிளாஸ் ஏரியா அட் த டைம் ஆஃப் கிளாஸ் லோடிங். கிளாஸ் லோட் ஆகும்போது ஒரு வாட்டி மட்டும்தான் மெமரி வந்து அலோகேட்டே பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த இப்போது ஸ்டாட்டிக்குன்னு போட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டாலே அது ஃபுல் பிலாங்ஸ் டு தி கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா வேரியபிள்ஸ் லைக் ஏன்னு போட்டு நீ எங்கெல்லாம் அந்த கிளாஸில் யூஸ் பண்ணுறியோ அது எல்லாத்துக்குமே ஷேர் ஆகும். அதான் 1 டைம்ஸ் தான் வந்து மெமரியை வந்து க்ரியேட் ஆகும், மெமரி வந்து இங்கே சேவ் ஆகும். ஓகேவா? அதான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா பிலாங்ஸ் டு தி கிளாஸ் ரேதர் தென், சேம் தான். ஸ்டாட்டிக்னு போட்டாலே அது பிலாங்ஸ் டு தி கிளாஸ் தான், ஆப்ஜெக்ட் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப்னு சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டாட்டிக்குன்னு போட்டேன் அப்படின்னா இது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். சரியா? இப்போது நீ வந்து எந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு நீ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கால் பண்ணுவேன். ஓகேவா? பட் நீ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்குன்னு போட்ட அப்படின்னா ஆப்ஜெக்டே அதுக்கு வந்து க்ரியேட் பண்ண வேணாம். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் அந்த கிளாஸ் நேம் வச்சே வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டாட் ஃபங்க்ஷன் ஆஃப் இப்படின்னே நீ கால் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டாட்டிக்னா பிலாங்ஸ் டு தி கிளாஸ், அதான் இங்கே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸ்டாட்டிக் மெத்தட் பிலாங்ஸ் டு தி கிளாஸ் rather than object of a class. அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண வேணாம். ஸ்டாட்டிக் மெத்தட் கேன் பி இன்வோக்ட் வித்தவுட் தி நீட் ஃபார் கிரியேட்டிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். பாருங்க, அந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அந்த மெத்தடை வந்து லைக் இன்வோக் பண்ணணும் அப்படின்னா கிடையாது, நேம் வச்சு நான் கால் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் மெத்தட் கேன் அக்சஸ் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்
அண்ட் கேன் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் இட். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கா, அந்த மெத்தட் வந்து லைக் ஏதாவது ஒரு வேரியபிள்ஸை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் மஸ்ட் பி ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் நம்ம வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பிளாக். ஓகேவா? ஸ்டாட்டிக் பிளாக் எதுக்குன்னா இட்ஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் தி ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர். இட் எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் தி மெயின் மெத்தட் அட் த டைம் ஆஃப் கிளாஸ் போர்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன், இப்போ நம்ம எப்போதுமே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது கால் ஆகும்? மெயின் ஃபங்க்ஷன் தான் வந்து கால் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வந்து ஒன்று கால் ஆகும். நம்ம என்ன அப்படின்னா லைக் இப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு பிளாக் போட்டு ஜஸ்ட் ஏதோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து மெயின் மெத்தடுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாட்டிக்ன்ற பிளாக் வந்து நமக்கு வந்து கால் ஆகும். ஓகேவா? ஸோ அவுட்புட் ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகும்னா இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் மெயின் மெத்தடுக்குள்ளே போகும். அதுதான் ஸ்டாட்டிக் பிளாக். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் சில அன்னோன் நாய்ஸ்லாம் கேட்கும், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திஸ் கீவேர்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா லைக் எதுக்காண்டி திஸ் கீவேர்ட் அப்படின்னா இப்போது டீச்சர் வந்து கிளாஸில் ஒரு புக்கு வந்து ஒரு புக் காமி அப்போனா திஸ் புக் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ கரண்ட் புக்கை நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த திஸ் புக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஜாவாவில் வந்து கரண்ட் ஆப்ஜெக்டை நம்ம இண்டிகேட் பண்ண யூஸ் பண்ணுறது தான் திஸ் கீவேர்ட். ஓகேவா? ஸோ திஸ் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னு தான் அர்த்தம். ஓகேவா? திஸ் கேன் பி யூஸ்டு டு ரெஃபர் தி கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஓகே and then this can be used to invoke the current class method also நம்ம invoke பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் also invoke பண்ணிக்கலாம். ஸோ நீ வந்து மெத்தட் கால் பண்ணும்போது திஸ்ஸை வந்து ஆர்குமெண்ட்டாகவும் பாஸ் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டருக்கும் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம், உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கிளாஸ் பர்சன் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் நேம் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு திஸ் டாட் நேம்ஸ் ஈக்குவல் நேம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே தான் யூஸ்வலி கன்ஃபியூஸ் ஆகும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா பேராமீட்டர் நேம் வந்து என்ன நேம் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் நேம்னு தான் இருக்குது. இப்போ நான் வந்து எழுதி காட்டுறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அவன் வந்து அந்த பேராமீட்டர் இதுவும் நேம்னு தான் இருக்குது. ஓகேவா? நீ மேலே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறதும் நேம்னு தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும் போது கம்பைலருக்கு என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல தான் வந்து திஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் டாட் நேம் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் டு தி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இதை தான் ரெஃபர் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம பேராமீட்டரில் என்ன வேல்யூ பாஸ் ஆகுதோ அந்த வேல்யூவை வந்து இங்கே வந்து இது பண்ணும். அங்கே போய் இது வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து திஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் எதுக்காக திஸ்னால் லைக் ரெஃபர் தி கரண்ட் கிளாஸ் வேரியபிளை வந்து ரெஃபர் பண்ண, கரண்ட் மெத்தடை கால் பண்ணுறதுக்காண்டி லைக் கரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணிக்கலாம், ரிட்டன் கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் சரி கரண்ட் ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து திஸ்ஸு ஸ்டாட்டிக் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது. ஓகேவா? புரிஞ்சதா? திஸ் அப்படின்னாலே வந்து ரெஃபர்ஸ் டு தி லைக் கரண்ட் ஆப்ஜெக்ட். நீ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், இன் ஜாவா திஸ் இஸ் ஏ ரெஃபரன்ஸ் வேரியபிள் தட் ரெஃபர்ஸ் டு தி கரண்ட் ஆப்ஜெக்ட். டிஃபால்ட் டெஃபினேஷனே வந்து ஃபார் திஸ்ஸுக்கு வந்து இதுதான். ஓகேவா? ரெஃபர் லைக் கரண்ட் கிளாஸ், கரண்ட் மெத்தட், கரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். லைக் கரண்ட் கிளாஸ் மெத்தட் கால் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா பாயிண்ட்டு, கரண்ட் கிளாஸ் மெத்தடை வந்து கால் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்படி திஸ் டாட் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனோட பேர் போட்டு நம்ம இப்படி கால் பண்ணாலே வந்து போதும். அப்படி கால் பண்ணும்போது அது கரண்ட் ஆப்ஜெக்டோட மெத்தடை தான் வந்து கால் பண்ணுறது. ஓகேவா? அண்ட் தென் கரண்ட் லைக் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இப்போ நான் திஸ் ஆஃப் 101 இந்த மாதிரி நான் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லைக் இப்போ இதுங்க அதாவது கால் கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து
ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக இருக்குது. இதுக்குள்ளே நான் வந்து திஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே வந்து ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து என்ன அப்படின்னா இன்ட்டு ஐடி. ஓகேவா? உள்ளே வந்து நான் பெராமீட்டர் வந்து பெராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இதுக்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்கேன். கீழே நம்ம ஆப்ஜெக்ட் கீழே வந்து என்ன இன்னொரு கிளாஸில் வந்து லைக் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளே நான் திஸ் ஆஃப்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ திஸ் ஆஃப் போட்டால் கரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். ஸோ 101 இங்கே பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டில் உள்ளது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன திஸ் லைக் இந்த பாயிண்ட் திஸ் கேன் used to invoke the current class constructor. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்து லைக் கன்ஸ்ட்ரக்டர். ஐ திங்க் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் தென் ஃபியூச்சர் வீடியோஸில் லைக் அனதர் கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.